ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் அற்புதமாய் நம்மளை நடத்தி இருக்கிறார், ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காய், அவருடைய ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய் அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். மே மாதம், புதிய மாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நம் ஜெபத்தோடு கூட இந்த மாதத்தை நாம துவங்குவோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31 அதிகாரம் 14 வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31:14. இந்த வசனத்துல உங்கள் கைகளை வைத்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தை நன்மையினால் நீங்க திருப்தி ஆக்க ஆண்டவரே. சாட்டிஸ்ஃபை மை பீப்புள் வில் பி சாட்டிஸ்ஃபைட் வித் மை குட்னஸ். என்னுடைய நன்மையால் திருப்தி ஆவார்கள். நன்மையை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவர், இந்த மாதத்தை நன்மையினால் நிரப்புங்க. சங்கீதம் 23:6 வாசிக்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை, குட்னஸ். ஸோ கர்த்தர் நல்லவரா இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளை நன்மையினால் அவர் திருப்தி ஆக்குவார். நம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து, சந்தோஷமாய் வாழ்ந்து, செழிப்பாய் வாழ்ந்து, ஆரோக்கியமாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்குது. அப்போ இந்த மாதத்தை துவங்கும் போது, இந்த முதல் நாளிலே, மே மாதம் முதல் நாளிலே நீங்க ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே, இந்த மாதத்துல நான் செய்கிற காரியங்கள்ல உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் அப்பா. இந்த மாதத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, நன்மையினால் என்னை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே சொல்லி நாம் ஜெபித்து இந்த மாதத்தை ஆரம்பிப்போம். கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். வானத்தின் பலகனியில திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவாராக. அப்படி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, காலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது மாதம், மே மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். எரேமியா 31:14 என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்னு சொன்னீரப்பா. மை பீப்புள் வில் பி சாட்டிஸ்ஃபைடு வித் மை குட்னஸ். உம்முடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானம் கிருபையும் இறங்கட்டும் ராஜா. ஸ்தோத்திர. வேலை செய்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. பிசினஸ் செய்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட ஒரு குறையும் வரக்கூடாது ராஜா. இந்த 5ஆம் மாதம், மே மாதத்துல ஒரு குறையும் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்யுங்கப்பா. நன்மையினால் திருப்தி ஆக்குங்கப்பா. ஸ்தோத்திரம். உதவி வரும் கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்து ஒத்தாசை வருகிறது. எங்களுக்கு நன்மை உம்முடைய கருத்திலிருந்து வருகிறது. எங்களுக்கு ஒத்தாசை, எங்களுக்கு உதவி, எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுடைய எல்லாம் உம்முடைய கருத்திலிருந்து வருகிறது. உண்மையை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நன்மையினால் நீங்க நிரப்புங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க ராஜா. திருப்தியாய் ஆண்டவரை வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மாலையின் தேனினால் ஆண்டவரை பிள்ளைகளை நீர் ஆண்டவர் திருப்தி ஆக்குவீராகப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பாதுகாப்பின் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரம். சமாதானம் அப்பா, சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் புசித்து குடித்து ஆண்டவரே திருப்தியாய் இருந்து, ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்காய் வாழ, உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யுங்கப்பா. மாதம் முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மையமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். I wish you all a blessed and a happy month of May. கர்த்தர் நன்மையினால உங்களை திருப்தி ஆக்குவாராக. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கூட கர்த்தரை சார்ந்து கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவர்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அவர்தான் நம்மளை உயர்த்துகிறவர். அவரோடு கூட அந்த இருக்கிற ஐக்கியத்துல பலப்படுங்க. இந்த முதல் நாளில அதிகமாக ஜெபத்தோடு கூட, உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்து இந்த வசனத்தின் மேல் உங்க கைகளை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரை, இந்த மாதத்தை நன்மையினால் நீர் திருப்தி ஆக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அற்புதமாய், அதிசயமாய், கர்த்தர் நன்மையினாலே அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் நிரப்பி திருப்தியாய் இந்த மாதத்தை நாம் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. Once again, I wish you all a blessed month. God bless you.